ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற அதிமுக கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் திமுக புகார் அளித்துள்ளது. திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் புகாரை அளித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பிற்பகல் 3:30 மணிக்கு மேல் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற வசதியாக போலீஸ் பாதுகாப்பை திரும்பப் பெற போலீஸ் துணையுடன் அதிமுகவினர் திட்டம் போட்டுள்ளதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. நேர்மையான முறையில் தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டு போட வந்த 5 முதியவர்கள் மயங்கி விழுந்து பலியானார்கள். ஈரோடு சிவகிரியில் முருகேசன் என்ற முதியவர் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். வெளியே வந்தபோது மயங்கி விழுந்து இறந்தார். சேலம் வேடப்பட்டியில் கிருஷ்ணன் என்பவரும் ஓட்டளித்த பிறகு வாக்குச்சாவடி முன் சுருண்டு விழுந்து இறந்தார். வேலூர் வாலாஜாபேட்டையில் துளசி, கோவையில் பாலகிருஷ்ணன், அறந்தாங்கியில் மல்லிகா ஆகியோரும் மயங்கி விழுந்து இறந்தனர். நீண்ட நேரம் வெயிலில் வரிசையில் நின்றதால் மாரடைப்பு ஏற்பட்டு 5 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள பள்ளியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டளித்தார். வீட்டின் அருகிலேயே இந்த ஓட்டுச்சாவடி இருப்பதால் நடந்தே சென்றார். மக்களுடன் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினார். தேனி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட பெரியகுளத்தில் மனைவி விஜயலட்சுமி, மகனும் வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமார் ஆகியோருடன் சென்று துணை முதல்வர் OPS ஓட்டு போட்டார். தேனியில் ரவீந்திரநாத் குமார், EVKS இளங்கோவன், தங்கத்தமிழ்ச்செல்வன் மோதுகின்றனர். சமீப காலமாக அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டும் நடிகர் நடிகைகள் லோக்சபா தேர்தலில் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஓட்டு போட்டார். மக்கள் நீதி மய்ய தலைவர் நடிகர் கமல்ஹாசன், அவரது மகள் ஸ்ருதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டனர். நடிகர் அஜித் திருவான்மையூர் ஓட்டுச்சாவடியில் மனைவி ஷாலினியுடன் ஓட்டளித்தார். நடிகர் விஜய் நீலாங்கரையில் ஓட்டு போட்டார். டி நகரில் நடிகர் சிவக்குமார், சூர்யா, ஜோதிகா, கார்த்தி, நடிகர் பிரபு, அவரது மகன் விக்ரம் பிரபு, குஷ்பு ஓட்டளித்தனர். கோடம்பாக்கத்தில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தனது ஓட்டினை பதிவு செய்தார். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், அர்ஜுன், தனுஷ், சித்தார்த், த்ரிஷா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், பாடகி சின்மயி, இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரும் சென்னையில் ஓட்டு போட்டனர். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார். அவர் மனைவி பிரேமலதா, சுதீஷ் மற்றும் மகன்கள் ஆகியோரும் ஓட்டு போட்டனர். ஓட்டு போட்ட பிறகு கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக உடல் நலமின்றி இருக்கும் கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள் கோபாலபுரம் பள்ளியில் ஓட்டு போட்டார். சிவகங்கை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜா காரைக்குடியில் ஓட்டு போட்டார். பெரும்பான்மை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடாத நிலையில் ராகுலை பிரதமர் என்று ஸ்டாலின் எப்படி சொல்கிறார் என ராஜா கேட்டார். பாரதிய ஜனதா பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும், மீண்டும் மோடி பிரதமர் ஆவார் என்றும் அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், கனவு காண்றவரும் நான் திருப்பி அந்த கேள்வி கேட்ட பிரயோஜனம் இல்லை. கனவு காணும் உரிமை சிதம்பரம் அவர்களுக்கும் இருக்கிறது, கார்த்தி சிதம்பரத்திற்கும் இருக்கிறது. அதனால அதை ஏன் நீங்க மறுக்கணும், நான் மறுக்கணும்? திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் வைகோ, சென்னையில் GK வாசன் ஓட்டளித்தனர். டூட், வேட்பாளர்ல பாதி பேர் கிரிமினல்ஸ், மீதி பேர் சுயேச்சை. அதான் பூத்துக்கே போல. டூட், ஓட்டு போடுறது நம்ம உரிமை மட்டும் கிடையாது, கடமையும் கூட. யாருக்கு வேணா போடு, ஆனா போடாம மட்டும் இருக்காது. கிளம்பு போ 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 போ.